ஒரு மஞ்சள் கலர் சேலைக்கு மஞ்சள் வை நீங்கள் வை இங்கே வை. அப்போ சாமி என்னை செஞ்சாங்களாம் வளைக்க வச்சாங்க. எப்படி தாங்குச்சு ரொம்ப நகட்ட முடியல. எப்படி இருக்குன்னு என்ன பழம் இது? செவ்வாழை. செவ்வாழை மஞ்சள் கலர் செவ்வாழை. செவ்வாழைன்னு ஒவ்வொரு பழமும் அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கலாம் பண்ணா ஒரு பழம் ஒன்று கிலோ கணக்கு எல்லாமே கிலோ கணக்கு தான். சரி ஒன்று சாப்பிட்டா மனுஷன் அப்படியே மனுஷன் அப்படியே பிளாட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே. அப்பா சாமி பார்த்ததே இல்லடி. அம்மா போலீஸ் தண்ணிலே நான் நிஜமாக ஸ்டாண்ட் எடுக்க வரேன். சரிதா தூரம் கொஞ்சம் தள்ளி நீ கொடுக்குற மாதிரி வரும். உங்களுக்கு 2 வருஷம் மேலே இல்லை. ஆமாம் தூக்கவே முடியல வீட்டில். அம்மா எப்படி கொண்டு வந்தானே வண்டியில் வச்சு. அப்பா சாமி. அனைவருக்கும் வணக்கம்ங்க. ரொம்ப நாள் எங்கள் தங்கச்சி சித்தி மக அவள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கா. வர சொல்லிக்கிட்டே இந்த தீபாவளிக்கு முன்னாடியே பிளான் போட்டோம். 2-3 பேர் போய் சேர்ந்து போகிறதா பிளான் போட்டிருந்தோம். அப்புறம் அவங்கவுங்க வரலன்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. சரி நம்மளாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புனேன். எனக்குமே போகிறதா வேணாமான்னு பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. டைம் சுச்சுவேஷன் அமையலை. சரி இப்படி விட்டோம்னா இந்த வாய்ப்பை விட்டு திரும்ப போக முடியாது அப்படின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு வந்து போன நைட்டு வந்து பரோட்டாவும் சிக்கன் 65 வாத்து முட்டை ஆம்லேட்டு போட்டு கொடுத்தான். அதை வந்து சாப்பிட முடியல. இவ்வளோ சிக்கனை சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிட்றது ஒரு பரோட்டா. அது 2 பரோட்டா தான் சாப்பிட்டேன். 2 பரோட்டாவும் இங்கேலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். அதனால பெரிய பரோட்டாவாக இருந்துச்சு, நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு. வாத்து முட்டையும் தோசை மாதிரி பெருசாக இருந்தாலும் அது இதெல்லாம் சாப்பிடவே முடியல. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வாத்து முட்டையெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக நான் ரொம்ப நாளாச்சு நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டேன். நல்லா ஆனால் கோழி முட்டைக்கும் வாத்து முட்டைக்கும் என்ன வித்தியாசம்னா, கோழி முட்டை ஆம்லேட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க வெடுக்கு வீசுவோம், அது நல்லாவே இருக்காது அப்படின்வாங்க. அப்படி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்லாம். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் அவங்க அன்றைக்கி நைட் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருந்தோம். ஒரு 11 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமேல் காலையில் சரின்ட்டு காலையில் எதாவது செய்யலான்னு சொல்லி வாத்து கறி வாங்கிடுறேன். என்ன வேணும் சரி வாத்து கறி நான் சாப்பிட்டதே இல்லை. நாட்டுக்கோழி கோழியெல்லாம் சாப்பிட்ருக்கோம், வாத்து கறி சாப்பிட்டதில்ல. சரி வாத்து கறி வாங்கிட சொல்லுவோம்னு கிலோ 300 ரூபா அப்படின்னு சொல்லி 2 வாத்து வாங்கினோம்னு சொன்னால் நல்ல அதை வெடக்கோழி மாதிரி வெட வாத்து இருந்துக்கும். முட்டையெல்லாம் அந்த கருவோடு இருந்துச்சு. அதை தனியாக போட்டு வதக்கி கொடுத்து ரத்தம் இதெல்லாம் தனியாக கொடுக்குறாங்க. ரத்தம் சில பேர் வேணான்ட்டுருவாங்களாம். அதை அறுப்பாங்க இல்லையா வாத்துடைய ரத்தம், அது வேணும். அது 2 ரத்தம் தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்திருக்கும் போல். நிறைய ரத்தம் இருந்துச்சு. அந்த ரத்தத்தோடு சேர்த்து இந்த முட்டையும் போட்டு அந்த கரு பை இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி கொடுத்தா நல்லா இருந்துச்சு. இது வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா வெறும் பெப்பர் பொடியும் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருந்தா நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடோட ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதே சமயத்தில் தனியாகவும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இதெல்லாம் கிடைக்காத பொருள். இங்கே வந்து எங்கள் சைடில் வந்து வாத்தெல்லாம் அவங்க வந்து தண்ணி இருக்குது. கம்பம் வந்து தண்ணி இருக்கிற ஏரியா, வைகை டேம் எப்போவுமே இருக்கும். அதனால் வந்து அங்கே அதிகமாக தண்ணி இருக்கிறனால வாத்தெல்லாம் வளர்த்து அங்கேயே கோழியெல்லாம் வைக்கிற மாதிரி வாத்தையுமே ஒரு இதாக வைக்கிறாங்க. நாங்கள் வாத்தை வந்து பார்த்ததே இல்லை. இந்த எங்கள் ஏரியா பக்கம் அந்தளவுக்கு தண்ணி இது இல்லாதனால வாத்தெல்லாம் வயல் இருக்கும். அங்கே வயல்காடு நிறையா இருக்கும். வயக்காட்டில் வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வாத்துகளை அப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் அதை வளர்க்குறதுக்கு அங்கே ஈஸி. இங்கே வந்து வயல்காடே கிடையாது நாங்கள் இருக்கிற ஊரில். அதனால் வந்து பார்த்ததில்ல. அந்த ரத்தம் வந்து ஒரு நிறையாவே இருந்துச்சு. ரத்தம் நல்லா பெசரி அப்படியே போட்டால் நல்லா இருந்துச்சு. வாத்து ரத்தம் அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது பெசரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வெறுதுலேயே சும்மா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். என்னால் சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு போதுன்ற அளவுக்கு நல்லா கவனித்து அனுப்பி விட்டா. அதாவது அந்த நம்ம லிமிட்டாக சாப்பிட்டே பழகிருக்கோமா, அதிகமானும் போது வண்டி எடுக்க மாட்டேங்குது. அப்புறமா அளவுக்கு மீறி சாப்பிட்டு தான் வந்தேன் 2 நாளுமே. லைட்டாக பெப்பர் பொடி, சால்ட்டு கொஞ்சம், அப்புறம் வந்து காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துருந்தா. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல. தண்ணியில் முதல்ல வந்து முட்டை உடையாமல் இருக்கணும். நாங்களே என்ன பண்ணுவோம், அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது முட்டை ஒரு சமயம் உடஞ்சிரும். அந்த முட்டை இருக்குல்ல கரு வந்து அது உடஞ்சிரும். ஆனால் இவ வந்து அப்படி இல்லாமல் தண்ணியில் முதல் வேக வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிடுறா, தண்ணியிலே வேக வைக்கிறா. அப்போ வந்து உடையாமல் நல்லா இருந்துச்சு. அது நல்ல புது டிப்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நல்லா இலையை வந்து நல்லா தண்ணி தெளிச்சிட்டு சூடான சாதத்தை போட்டு ஆவி பறக்க அப்படியே கொட்டி விட்டு அந்த வாத்துக்கறி குழம்பு வந்து அள்ளி வச்சு சாப்பிட்டோம். அந்த கிரேவி வந்து பெசஞ்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சது. அப்புறம் வந்து அந்த வாத்துக்கறி அள்ளி வச்சோம். நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நம்ம தேக்கடி சொல்லி போகலாம் அப்படி சொல்லி இல்லை, தேக்கடி குமிழி
அது போயிட்டு சும்மா போய் ஏதோ வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வரமே, அங்கே வந்து இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா குறைச்சி வைக்கும். அதனால் வாங்கிட்டு அப்படி சும்மா எதுவும் பார்க்குறதில்ல, சும்மா போய் பார்த்துட்டு பார்டரில் அது நல்லா விற்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறனால அவசரத்தில் நல்லா சாப்பிடும். வீட்டில் இருந்தது நல்லா சாப்பிட்ருக்கலாம். அப்படியே இதெல்லாம் ரத்த பொரியலும் அந்த எக்கும் போட்டது ரொம்ப நாளாச்சு. இந்த முட்டை கருவெல்லாம் சாப்பிட்டு கறியை போடுவா நல்லா இருந்துச்சு. அவள் போதும் அளவுக்கு எனக்கு பல்லு வேறு மெல்லவே முடியல. நல்லா வெந்தது, ஆனால் எனக்கு நிறையா கொஞ்சம் சாப்பிட்டாலும் எப்படி பல்லில் போய் சீக்கிரம், அதுக்காகவே நிறைய சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் நிறைய சாப்பிட்டேன். வாத்துக்கறி நல்லா சாப்பிட்டேன். நல்லா சேம் வந்து நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்குது. அது குழம்பு மெத்தடாகட்டும் வைக்கிறதாகட்டும் சேம் நாட்டுக்கோழி மாதிரியே தான் வச்சுருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. குழம்புமே சேம் நல்லா தான் இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே தான் நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நான் சாப்பிடாத பொருள் நான் கிடைச்ச இடத்துல சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போதும்னு சொல்ல அவள் அள்ளி வச்சிட்ருக்கேன். என்னால் முடியல. அது மெண்டு 2 சைடு எனக்கு ஒரு மாதிரி பல்லுக்குள்ளே போய் சிக்கிக்கிடுவோம். அது எடுக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். இல்லாட்டி எடுக்கிறதே ஒரு மாதிரி இதாக இருக்கும். எனக்கு ஒரு தின்றதுக்கே பயமாக இருக்கும். அப்படி நான் சொல்ல ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கும்பளி கிளம்பலாம். அப்படியே போகிற வழியில் என்ன இருக்கும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். போயிட்டு 3 மணிக்கெலாம் திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி போயிருந்திருக்கேன். ஆனால் நாங்கள் காரில் எங்கேருந்து போகிறது டயர்டாயிடுவோம். அங்கே வீட்டிலேருந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து 13 கிலோமீட்டர் தான் அவங்க வீடு இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து கும்பளி போகிறது ஆந்திரா கேரளா பார்டர் வந்து பக்கத்துலேயே இருக்கனால ஈஸியாக போக முடிஞ்சிச்சு. டயர்டே இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இது இங்கேருந்து போனால் ரொம்ப டயர்டாயிடுவோம். 2.5 hours. அப்புறம் அங்கிட்டு போகும்போது இன்னும் டயர்டாயிடுவோம். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போதும், கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். போதும். ஆமாம், ஐட்டம் குறைஞ்சிருச்சு. வாங்க வாத்துக்கறி சாப்பிடுங்கன்றது. ஆமாம், எப்பா நான் இது ப்ரோட்டீன் சத்துள்ள சாப்பிட்றேன்னு சொல்லலாம்ல. ஆமாம், நல்லா சத்துன்னு சொல்லிக்கலாம். போதுமா?